ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு புது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், கோமாகி பிராண்டு 72 வோல்ட்டு 45 லித்தியம் அயன் பேட்டரி பேக்கு, எஸ்எம்எஃப் பேட்டரி பேக்கு. இந்த பேட்டரி பேக் நம்மள்ட்ட கம்ப்ளைண்ட்டாக வந்திருக்கு. இது ஒரு 3 வீலர் லோடு ஆட்டோவோட பேட்டரி பேக்கு. இது கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா 33 வோல்ட் தான் பிஎம்எஸோட அவுட்புட்டில் காமிக்குது. என்னன்றதை பிரித்து பார்த்துடலாம். இது எப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்குன்னா, அதாவது உங்களுக்கு அவுட்புட் ஒயர் ரெட்டு அண்டு பிளாக் ஒயர் கொடுத்துருக்காங்க. அதில் ரெட் ஒயர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, அதாவது கட் ஆகிருக்கு அந்த இரும்பில் பட்டு அதனால உங்களுக்கு ஷார்ட் ஆகிருக்கலாம். மேபி ஷார்ட் ஆனதுனால இந்தமாரி ட்ராப் ஆகிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி டைரக்ட் வோல்ட்டு செக் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 44 வோல்ட் இருக்குது. பிஎம்எஸ் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 33 வோல்ட் இருக்குது. இதில் சீரியஸ் செக் பண்ணி பார்த்ததில் 6 சீரியஸ் பக்கம் உங்களுக்கு 0 வோல்ட்டு போயிட்டு இருந்தது. அந்த 6 சீரீஸில் இருக்க செல்ஸையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இந்த பேட்டரி பேக்கை ரெடி பண்ண போகிறோம். பொதுவாக இந்த மாதிரி பெரிய பேட்ரி வெயிட் அதிகமாக தான் இருக்கும். வெயிட் அதிகமாக இருக்குன்றதுக்காக ரெட்டு பிளாக்கு இந்த அவுட்புட் ஒயரை பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. டேமேஜ் ஆனால் இந்த மாதிரி பேட்ரி டிஃபால்ட்டாக ப்ராப்ளம் வரும். அவுட்புட் ஒயரில் 2 த்ரெட்டு மாதிரி கொடுத்து மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுமே இரும்பில் இருக்கிறது. அதை நம்ம ரிமூவ் பண்ணி அதை சுற்றி டேப் அடித்து விட்ருக்கோம். அதனால தான் ஏற்கனவே கட் ஆகிருக்கு. திரும்பவும் நம்ம அப்படியே விட்டோம்னா கட் ஆகிடும். அதனால் நம்ம அதை எடுத்து ரிமூவ் பண்ணி டேப் அடித்து விட்டுருக்கோம். 6 சீரிஸ் செல்லையும் மாற்றியாச்சு. செல்லை மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு நாமினல் வோல்ட்டில் வந்து நிற்கிது 3.4 வோல்ட்டு. ஃபுல் சார்ஜ் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். இப்போ பேட்டரி சர்வீஸ் பண்ணாலும் நம்ம கடைக்கு வாங்க பண்ணி கொடுத்துடலாம் பெஸ்ட்டாக.